இன்று நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 11:4. பெருமை வரும்போது இழிவு வரும், எளிமையோடு ஞானம் வரும். நண்பர்களே, இந்த வசனம் சுருக்கமாக சொல்கிறது என்ன தெரியுமா? பெருமை தொல்லை கொண்டு வரும், எளிமை ஞானம் கொடுக்கும். பெருமை என்ன செய்யும்? பெருமை என்றால் நம்மை பற்றி நாமே மிக அதிகமாக நினைப்பது. எனக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம், நான் சரியாக தான் இருக்கிறேன் என்ற எண்ணம். இது முதலில் நல்லது போல் தோன்றும், ஆனால் இறுதியில் வெட்கமும் தோல்வியும் கொண்டு வரும். உறவுகளை கெடுக்கும், தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். கடவுள் பெருமையுள்ளவர்களை விரும்புவதில்லை. எளிமை என்ன செய்யும்? எளிமை என்பது நம்முடைய பலவீனங்களை அறிந்து கடவுளை சார்ந்திருப்பது, தவறை ஒப்புக்கொள்வது, கேட்பதும் கற்றுக்கொள்வது. எளிமையாக இருந்தால் ஞானம் வரும், நல்ல முடிவுகள் எடுக்கலாம், உறவுகள் நன்றாக இருக்கும், கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பார். இயேசு நமக்கு உதாரணமா. அவர் எல்லாவற்றுக்கும் அதிகமானவராக இருந்தும் தாழ்மையாக இருந்தார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தினமும் உங்கள் இருதயத்தை பரிசோதியுங்கள். பேசுவதை விட கேட்பதை அதிகம் செய்யுங்கள். தவறுகளை உடனே ஒப்புக்கொள்ளுங்கள். பதில் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள். எளிமையாக இருக்கும்படி கடவுளிடம் கேளுங்கள். முக்கிய வார்த்தை: பெருமை ஒரு நிமிடம் இனிமையாக இருக்கும், ஆனால் முடிவு கெட்டது. எளிமை முதலில் சிரமமாக தோன்றும், ஆனால் ஞானத்தையும் ஆசையையும் தரும். இன்று எளிமையை தேர்ந்தெடுங்கள், நல்லது நடக்கும். கடவுள் நம்ம எல்லோரையும் எளிமையோடு வாழ உதவட்டும். ஆமென். Like and subscribe for more videos.